வச்சுட்டு இன்னொருத்தனுக்கு ஒரு காரியம் நடக்கும் போது ஒரு மாம்சிகமா முதல்ல எனக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு தோணும். இதுதான் சீயோன் சொல்லுகிறார். சீயோனோ, கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் சொல்லும் போது அடுத்து அவர் எங்க வரார் தெரியுமா? நான் சர்வ வல்லவர்லாம் வரல, இங்க ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின், அதன் அர்த்தம் என்ன? அவன் எழுத்தின்படியா உனக்கு புரியல, ஆனா நீ புரிஞ்சுக்கோ, நான் வலியில பெற்றெடுத்தவன் தானே, உன்னை நான் வலியில பிறப்பிக்க பண்ணியிருக்கிறேன். அவர்கள் மறந்தாலும் அதன் அர்த்தம் என்ன? உன்னை பெற்றெடுக்கும் போது உன் தாய் எப்படி துடித்தார்களோ அதை விட பல மடங்கு நான் சிலுவையில துடித்திருக்கிறேன். அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அவன் என் உள்ள கையில ஒண்ணு வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே கீழே படிச்சீங்கன்னா சொல்லுவார், நான்